ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11/11/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 938. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 938. அது நமக்கு பாருங்கள், ஆல் போர்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 3, 4, 8, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் நம்பரு, 8ஆம் நம்பரு, 9ஆம் நம்பரு 3 நம்பருமே பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் பாஸ் ஆகிருக்குது, ஒரு நம்பர் மட்டும் மிஸ்ஸிங். ஆனால் அது அந்த நம்பரும் வேஸ்ட்டு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 நம்பருமே பாஸு. 3 நம்பருமே 3ஆம் நம்பரு, 8ஆம் நம்பரு, 9ஆம் நம்பரு இது 3மே பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஆல் போர்டில். வாங்க இப்போ ஏபிபிசிஏசி பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 93 ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? நான் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னாக்க கோடு போட்ட முக்கியமான நம்பர்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 93 பாஸ் ஆகிருக்குது. வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா 3 டிஜிட்டில் பாருங்கள், எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? பாருங்க, 593 கொடுத்துருந்தேன். அதே 593 ரெண்டாவது 936ன்னு கொடுத்துருந்தேன். 048ன்னு கொடுத்துருந்தேன். அதில் சி போர்டு மட்டும் 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது. 048ல் பார்த்தீங்கன்னா சி போர்டு 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது. மற்ற எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்குது. 593ல் 5க்கு பதிலாக 8 கொடுத்துருக்கணும். அதே மாதிரி 936ல் 6க்கு பதிலாக 8 கொடுத்துருக்கணும். எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஆனால் 8ஆம் நம்பர் நம்ம கணக்கில் இருந்துருக்கு, ஆனால் அது மேட்ச் ஆகலை. ஓகேங்களா? ஆக மொத்தம் 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் தான். மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மிஸ்ஸுன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ நாளைக்கு உண்டான கெஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 12/11/2025 தனலட்சுமி 26க்கு உண்டான கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தான், வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பாருங்கள், நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 0, 1, 5, 6 இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்தது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? இது எனக்கு வந்த கெஸ்ஸிங்கு, உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதுங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 74, 49, 45, 54, 75, 57, 29, 92, 90, 09, 20, 02, 55, 15, 51, 06, 60, 00, 66, 11 இதுதான் நாளைக்கு உண்டான ஏபி, பிசி, ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதுவும் அளவாக போட்டுங்க. உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 745, 290, 515, 060, 660, 115 இதுதான் நாளைக்கு உண்டான 3 டிஜிட்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி உங்கள் கெஸ்ஸிங் சப்போஸ் பாக்ஸில் வந்ததுன்னா பாக்ஸில் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள்.
சேமாக வந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. ஓகேங்களா? எது போட்டிங்கனாலும் அளவாக போட்டுக்குங்க. பாக்ஸில் வந்தாலும் பாக்ஸில் போட்டுக்குங்க. சிங்கிளாக வந்தாலும் சிங்கிளாக போட்டுக்குங்க. அது எல்லாமே உங்களுடைய பொறுப்பு தான். அதே மாதிரி உங்கள் கெஸ்ஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவரும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.